ஆனால் போஸ்ட் கொடுத்த பிறகு அந்த கொடுக்கப்பட்ட ஆளுங்க எங்கே போகிறாங்க? நாஞ்சில் சம்பத் எங்கே 20 நாள் எங்கே இருக்காரு? அவர் ஆளையே காணுமே. அவர் சின்ன சின்ன கூட்டத்தெல்லாம் பேசிட்டு இருக்காரு சார். எங்கே இருக்காருன்னு தெரியல. எந்த கூட்டத்தில் சமீபத்தில் அவர் சொன்ன விஷயம் வந்து பார்த்தீங்கன்னா என்டிஆர் மாதிரி வந்து விஜய் வருவார், மொத்த தொகுதியும் ஜெயிப்பார், சோலோ பர்ஃபார்மன்ஸ் அப்படின்னு. சரிங்க, அது அவரோட நம்பிக்கை. அது அவர் சீசனுக்கு இப்போ இது அவருக்கு இந்த சீசன் அவருக்கு எலெக்ஷன் சீசன், விஜய் சீசன் அவருக்கு. ஆக்சுவலாக அவர் பல லீடர்களை ஆதரித்து பிரச்சாரம் பண்ணிட்டார். பாவம், அது நம்ம அவரை பற்றி சொல்ல வேண்டாம், நல்ல மனுஷன். ஸோ பாயிண்ட் என்னன்னா வந்து தாவேக்காவை பொறுத்த மட்டும் இந்த எலெக்ஷன் சமயத்தில் பல கட்சிகள்லேருந்து அதிருப்தியாளர்கள் வந்து சேரத்துக்கான வாய்ப்புகள் இருக்குது. அவங்க அதை எவ்வளோ தூரம் அக்காமடேட் பண்ணுறாங்கன்றதை பொறுத்து தான் நம்ம பார்க்கணும். அது இது வந்து இயல்பாக நடக்கக்கூடிய ஒரு விஷயம் தான். இதெல்லாம் தாண்டி தான் கட்சிகள் ஜெயிக்கணும் ஆக்சுவலாக. சரி, இப்போ சீமான் அவர்கள் வந்து எவ்வளோ ஓட்டு வாங்குவார்னு ஒரு கேள்வி இருக்குது. ஏன் அப்படின்னா இப்போ விசில் சின்னத்தை ஒரு சின்னம் மாறினப்போ சீமானுக்கு அது கொண்டு போய் சேர்க்கறது கொஞ்சம் கஷ்டமாக இருந்துச்சு. ஆனால் கொண்டு போய் சேர்த்துட்டாங்க. ஈஸியாக இருக்கிறதுலே ரொம்ப எளிமையான சின்னமாக விசில் சின்னம் வந்து விஜய்க்கு கிடச்சிருச்சு. அவர் வந்து இது பண்ணியிருந்தாங்கன்னா இன்னும் ஈஸியாக போய் சேர்ந்துருக்கும். இப்போ ஆல்மோஸ்ட் எல்லாருமே அவங்க கட்சிக்காரங்க கொண்டு போய் சேர்க்க ஆரம்பிச்சிட்டாங்க. புதிய சின்னத்துக்கு மக்கள் வாக்களிப்பார்களா அப்படின்னு ஒரு கேள்வி கேட்டால் திருச்சி வந்து ஒரு எக்ஸாம்பிள். ஏன்னா தீப்பெட்டி சின்னத்தில் துரை வைக்கோக்காக திமுக இறங்கி வேலை பார்த்து சீட்டு கேட்டிருந்தாங்க. போன வாட்டியும் சீமானுக்காக வந்து கேட்டிருந்தாங்க. இப்போ இந்த விசில் சின்னம் எவ்வளோ அவர் வந்து வின் பண்ணார். அவர் துரை வைக்கோ தான் சொல்கிறேன். புது சின்னத்தில் வின் பண்ணியிருக்காரு. அப்போ புது சின்னத்தில் ஈஸியாக ஓட்டு போடுவாங்க. இங்கே வின் பண்ண ஆர்கே நகரில் வின் பண்ணலையா? புது சின்னத்தில் டிடிவி சாரி பரிசு பெட்டின்னு நினைக்கிறேன். வின் பண்ணார்ல, ஏதோ ஒரு சின்னம், புது சின்னம். அதனால் புது சின்னன்றது முக்கியம் இல்லை. புது சின்னத்தை எந்த அளவுக்கு நீங்கள் மக்கள்கிட்ட கொண்டு போகிறீங்கன்றது தான் முக்கியம். அது மக்கள்கிட்ட கொண்டு போகிறதுக்கு இப்போ சோசியல் மீடியாலாம் இருக்குது. விசில் சின்னம் வந்து இன்றைக்கி பாப்புலர் ஆகிடுச்சு. ஆக்சுவலாக விசில் வந்து அவர் கிடைச்சது அதிர்ஷ்டம் ஆக்சுவலாக. ஏன்னா இன்றைக்கி இளைஞர்கள் மத்தியில் விசில் வந்து தமிழ்நாடு முழுக்க 2 நாளில் பரவிடுத்தார். ஆக்சுவலாக இன்றைக்கி விசில் வந்து கிடைக்கவே இல்லை. மார்க்கெட்டில் எல்லாமே அவுட் ஆஃப் ஸ்டாக்குன்னு சொல்கிறாங்க. நார்த்தில் தான் குஜராத்தில் எங்கே தான் விசில் மேனுஃபேக்சர் பண்ணுறாங்களாம். அங்கேயே போய் எல்லாம் ப்ரொக்யூர் பண்ணுறதுக்கு ரெடி. அதுக்கும் குஜராத் தான். ஆமாம், எல்லாமே அங்கே நிறைய சிறு தொழிற்சாலைகள் அங்கே இருக்குது. அதனால் அங்கே பண்ணுறாங்க. ஸோ தமிழ்நாட்டிலையும் பண்ணுவாங்க, சொல்ல முடியாது. தமிழ்நாட்டிலையும் தொழிற்சாலைகள் இருக்கலாம். ஏன் ஒருத்தர் சொன்னார் நார்த்தில் தான் பண்ணுறாங்க சார் அப்படின்னார். ஸோ அதனால் விசில் சின்னம் வந்து விஜய் கிடைச்சது பெரிய வரப்பிரசாதம் தான். அது அவங்களுக்கு ரொம்ப சுலபமான சின்னம் மட்டும் இல்லை, அது இளைஞர்களுக்கு பிடிச்ச சின்னமாகவும் இருக்குது. ஆனால் அதனால் பப்ளிக் நியூசன்ஸ் ஆகுறாங்க. ஒரு சில இடங்களில் வந்து அநாகரிகமாக அதை செயல்படுத்துறாங்க. பஸ் ஸ்டாண்ட் எல்லாம் விசில் அடிச்சுட்டு உட்காந்து நின்றுட்டு இருக்காங்கன்ற மனுஷங்களாம் வந்து. விஜயோட ஆட்களே அப்படி தானே சார், எல்லாம் யங்ஸ்டர்ஸ் தானே, அப்படி தான் இருப்பாங்க. யங்ஸ்டர்ஸ் தானே 18, 19, 25 வயசுக்குள்ளே இருப்பாங்க எல்லாருமே பெரும்பாலும். அவங்க அந்த மாதிரி ஜாலியாக தான் இருப்பாங்க. அவங்க வந்து அவங்க பண்ணுற அட்டகாசம்லாம் வந்து மற்றவங்களுக்கு வந்து பிரச்சனையாக தான் இருக்கும். அவங்க தியேட்டரில் அவங்க பண்ணுற அட்டகாசம்லாம் நீங்கள் பார்த்து தானே இருக்கீங்க. அதனால் அதுதான் அவருக்கு பலம். அந்த இளைஞர் கூட்டம் தான் அவருடைய பலமாக இருக்குது. அந்த இளைஞர் கூட்டத்தில் பெண்களும் இருக்காங்க, இளம் பெண்களும் இருக்காங்கிறது தான் முக்கிய விஷயம். ஆக்சுவலாக இந்த இளம் பெண்களும் இருக்காங்க, இளைஞர்களும் இருக்காங்க. ஸோ அவங்க ஓட்டு வந்து அவங்க அப்பா அம்மாவெல்லாம் வற்புறுத்துறாங்க. இந்த தடவை நீங்கள் விஜய்க்கு தான் போடணும், அவங்க அப்பா அம்மாவை வற்புறுத்துறாங்க. இல்லை அது ரிஃப்ளெக்ட் ஆகும்னு நினைக்கிறீங்களா நீங்கள் தமிழ்நாடை பொறுத்த? சொல்ல முடியாதுங்க. அதாவது நான் வந்து அவர் வெற்றி பெற்று ஆட்சிக்கெலாம் வந்துடுவார் சொல்லலை. பட் அவர் ஏதோ ஒரு சேதத்தை உண்டு பண்ணுவார்னு தான் நினைக்கிறேன் ஆக்சுவலாக.